சண்டை நான் பிறகுறதுக்கு முன்னாடி பிறந்த சண்டை இது. நான் செத்தாலும் இந்த சண்டை சாவாது. வேற வேற பேரில் வேற வேற ஆளுங்க இங்கே அடிச்சுனே தான் இருக்க போகிறாங்க. இந்த வாட்டி சண்டை செய்ய போகிறது நான். ஸ்கூலு, ஏரியா, காலேஜ், கிரவுண்டு, ரூட்டுன்னு எல்லாத்துக்கும் சண்டை. ஆனால் அதெல்லாம் போன வருஷம் வரைக்கும். இந்த வருஷம் நாங்கள் ஃபைனல் இயர். நாங்கள் அசைஞ்சா காலேஜே அசையும். கார்த்தி, குணா, ஜெகன். கார்த்தி கிருபாவோட மச்சான். காட்டில் ராஜா செத்தா நரிக்கு கொண்டாடுமா, அந்த மாதிரி கிருபா அவன் மச்சான் விட்டு ஏரியாவில் கஞ்சா ஓட்டுறான். செல்வா, இந்த கார்த்தி பையன் என்ன தெரியுமா பண்ணிக்கிறான்? நம்ம ஜமால் தம்பி பையில பெரிய தம்பி வச்சு ஓட்டிக்கிறான்டா. ஏதோ கேஸ் ஆயிடுச்சு போலடா. ஜமாலும் அவன் அப்பாவும் ஸ்டேஷன்ல இருக்கிறாங்க. இதே மாதிரியே இருக்குன்னு ஒரு வாட்டி கிரவுண்டில் சண்டை வலிச்சானுங்க. ஏய் என்ன கிரவுண்ட்ல நீங்க வந்து ஆடணும்னு இருக்காண்ணா? யாருப்பா சொன்னது? உனக்கு வேணா நீ வந்து விளையாடு. அப்படின்னா சின்ன பசங்க வந்தா மட்டும் துரத்துறீங்களா? உன்ன மாதிரி உட்காந்து ஊட்டி நின்றானுங்க. அதான் சேவல் மேலே வச்சு தரத்தணும். இதெல்லாம் இங்கேருந்து ஆரம்பிக்கல. இந்த V2-V1 வந்து இது என்ன M2-ஆ? அப்படின்னா டேய், நம்ம அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் புதுசாக ஒரு பொண்ணு வந்துக்குதுடா. யாருன்னா பார்த்தீங்களா? பாத்தியா? செம்ம அழகாகிறா. உனக்கு பெல் அடிக்கிற ஆயாக்கு தான் அழகா தெரியும். செம்ம அழகா இருக்கும். ஐயா அது நீ சொல்லாதானே? அப்பனே அவனோடு லஞ்ச் பீரியட்ல போய் நம்ம பார்ப்போம். என்ன வா மாமி. அது எங்க பாஸ் இவரு போவாரு. நம்ம போய் பாப்போம். போலாம். நொட்டுவேன். வரா டேய் மச்சான், கரெக்டா கிளம்பும்போது இந்த கெமிஸ்ட்ரி டீச்சர் ஸ்டாஃப் ரூம்ல இருந்து சேர் எடுத்து வெளியே போட சொல்லிச்சு பாரு. நான் தப்பிச்சிட்டேன். ஜீவா மாட்டீங்களா? இந்த பூந்து வந்துட்டு அப்பனே கெமிஸ்ட்ரி டீச்சர் சேர் எடுத்து போட சொல்லிச்சுன்னு போனோம் பாரு. சேர் எடுத்து போட்டு திரும்புறேன். சைடு வேஸ்ட்ட உடம்புல ஒரு மாதிரி ஆயிடுச்சு மச்சான். அடா பாவி, தெரிஞ்சிருந்தா நானும் வந்திருப்பேன்லடா. டேய் ரூபா, சயின்ஸ்ல இருந்து ஆர்ட்ஸுக்கு மாற எதனா வாய்ப்பு இருக்காடா? நோட்டு. டேய், நான் லவ் பண்றேன். பிரியா, ஆர்த்தி, ஸ்ரீ, நீ யாராச்சும் லவ் பண்றியா? இல்ல. அப்ப நான் உன்னை லவ் பண்றேன். சாரி, இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் அவளை சீரியஸா லவ் பண்றேன்டா. ஐயோ எப்பா, நீ யாரை தான் பார்த்துட்டு லவ் பண்ணல? நாளைக்கு போய் நான் ப்ரப்போஸ் பண்றேன் பாரு. நாளைக்கு அதுதான் நாளைக்கு இன்னைக்கே போய் சொல்லுவான். என்ன பாக்குற? நீ லவ் பண்ணதுக்காக நாங்க கம்முன்னு இருப்போம். எல்லாரும் அப்படியே இருப்பாங்களா? அந்த பொண்ணு யாரை பூச்சிக்கின்னு தான் மேட்ரு. அவன் வந்துட்டான். இப்போ நீ போ. டேய் போட. ஏய் பொடி அப்பலாம் போ. ஹலோ, நீ யாரையாவது லவ் பண்றியா? இல்ல. நான் உன்னை லவ் பண்றேன். சரி, இல்ல அதான். நான் இதுக்கு முன்னாடி உன்னை பார்த்தது கூட இல்ல. சரி, நம்ம அப்புறம் பேசலாம். நான் அப்புறம் பேசுறேன். என்னடா இவனடா மூஞ்சி எப்படி வச்சுன்னு வரான்? என்ன நடந்ததுன்னு தெரியலையே. என்ன சொன்னியா இல்லையா? வெக்கத்தை பத்தியா? சொல்லிட்டேன். எங்கள் அம்மா செத்ததுக்கப்புறம் விஜய் தான் குடும்பத்தை பார்த்துக்கிறான். அவனுக்கு இருக்கிற பெரிய கவலை நான் தான். எப்படியாச்சும் நல்லா விளாண்டு ரயில்வேல செலெக்ஷன் ஆகணும்னு பார்க்குறான். ஏண்டா இந்த ஒரு நாள் ரயில்வே செலெக்ஷன் போடுறது தானே? எங்கள் பிரச்சனை நல்லா விளாட்றதுல இல்லை, செலெக்ஷனில். 5 லட்ச ரூபா கொடு, பேப்பரில் பேர் வருங்கிறான். 5 லட்ச ரூபா கொடுக்காமலே வரணும். நீ பார்க்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னா? சுமாரா. ஏண்டா கேட்டுக்கிறேன், எதனா சொல்றியா நீ? அதுக்கு தான் அவ்வளோ காசு கேட்குறானுங்களே, வச்சுன்னுக்கிறேன் நீ. உனக்கு என்னடா, நான் தான் பார்த்துக்கிறேன்றல. சும்மா இருக்குது, இந்த வாட்டி போட்டு தான் பாரு. சும்மாரா, நீ விஷயம் தெரியாமல் பேசிட்டு இருக்கோம். சும்மாரா, ஏஜ் பார் ஆகுதுல்ல, இன்னும் 6 மாதத்தில் காலேஜே முடிஞ்சிடும். சான்ஸ் கிடைக்குதோ இல்லையோ, என்னைக்குனாலும் கேமை மட்டும் விட்டுறாத. உனக்கு இல்லாட்டியும் நாளைக்கு இன்னொருத்தனுக்காச்சும் யூஸ் ஆகும்னு பெஞ்சின்னு அடிக்கடி சொல்லும். ஆனால் அவர் இங்கே இல்லை. அந்த இடம் இப்போ ஏரியாவில் காலியாக தான் இருக்குது. எனக்கு பெஞ்சி என்ன மாதிரிலாம் ஆவானா, அவருக்கும் நான் அவரை மாதிரி ஆவானா. எனக்கு ஃபுட்பால் ஆடணும் பெருசாக. சின்னது பெருசுன்னு பார்க்காம எல்லா கிளப்லேயும் விளாண்டேன். கடிக்கிற எல்லா சான்ஸும் யூஸ் பண்ணேன். முட்டி மோதி பார்த்துட்டேன். ஆனால் காலில் ஸ்ட்ரென்த்தே இருந்தாலும் இங்கே லேஸில் பூட்டு கட்ட விட மாட்டானுங்க. கையில் பவர் இருந்தாலும் க்ளவுஸ் மாட்ட விட மாட்டானுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கோவம் பொத்துன்னு வரும். மேட்ச்சில் சிக்கனவெல்லாம் சென்னா பண்ண மாவான்.
கிளப்பில் டிஸ்மிஸ் பண்ணி விட்ருவானுங்க. வெறுத்து போய் வீட்டுக்கு வந்தா எதனா செலெக்ஷனுக்கு அப்ளை பண்ணாண்டாம்மா விஜி. இப்போ பொத்து பெஞ்சி என்ன ஏன் பாக்ஸிங் விட்டு கொஞ்சமாக விலகி போச்சுன்னு. மூன்றாவது பரிசு 5000. விளையாட்டு வீரர்கள் தங்களுடைய அணியின் பெயரை மேடை அருகே வந்து பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அச்சாம்பரா சூப்பரா சூப்பரா தம்பி, சூப்பர் போடுறா போட்டுது. நோ ஜென்டில்மேன்ஸ். என்ட்ரிலாம் முடிஞ்சிச்சு, கிளம்புங்க. முடிஞ்சிச்சா? அப்படிலாம் ஒன்றும் கூட்டம் ஆள்ற மாதிரி தெரியலையே. எப்படி இருந்தாலும் ஃபைனலில் கூதல் வச்சு இவங்களே கழிச்சிருவானுங்க. அப்புறம் ஏன் வந்து என்ட்ரி போகிறான்? நான் கூதல் வச்சுக்கிறோம், என்னவோ பண்ணிட்டு போகிறோம். அது உங்களுக்கு தேவையில்லாது. கிளம்புடா ஃபர்ஸ்ட். என்னடா எங்க அண்ணா வர டைம்ல நோ, இவனுக்கு தானே தேவையில்லாத இங்க வந்து சீனா போட்டுருக்காங்க. என்ன கார்த்தி, மேட்ச் ஆடி தோத்து கிரவுண்ட் விட்டெல்லாம் மறந்துட்டீங்களா? உனக்கு என்ன பிரச்சனைப்பா? செல்வா பழசெல்லாம் பேசி பிரச்சனையை வலிச்சு விட்டுங்க. அதை நீ கிளம்பு முதல்ல இங்க இருந்து. என்ட்ரி போட வந்து நாங்க ஏன் பிரச்சனை பண்ண போறோம்? ஏய் என்ட்ரிலாம் உங்களுக்கு போட முடியாது. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. பெஞ்சி மேகா ஆரம்பிச்சுனாங்க பாரு. பிரச்சனை தான். பங்கு வச்சு குதிக்கிறானே அவன் யார் தெரியுதா? விஜய் தம்பி. இவனுங்க வந்தானுங்களே எதுவும் இழுத்து விடாம போக மாட்டானுங்க. ஒரு நாள் பூச்சி ரோஜா பூ வச்சு விட்டு வேண்டியதான். ஏய் இது கிருபா நட்ரா டோர்னமெண்ட்ரா, அவங்களுக்கு என்ன வேணுமோ அதான் பண்ணுவானுங்க. கிருபானே பெரிய மயிராவன். போடா சேஞ்சுண்ணே. சரி வெயிடா வெயிடா. சரிண்ணே. டேய் ஜமாலே, சொல்லுங்கண்ணே. கிரவுண்ட் என்ன பிரச்சனை? அண்ணா அது வழக்கமாக நடக்கிறது தானே இது. வழக்கமாவா? கிருபா எதுவும் கேட்கறது இல்லையா? இவனுங்க ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே இப்படி தான் அடிச்சுப்பானுங்கண்ணே. ஆனால் இந்த பிரச்சனைலாம் என்னைக்கு பெருசாக கிருபா காதுக்கு போய் காண்டா போகிறான்னு தெரில. ஓ சரி போ. சரிண்ணா வரண்ணா. முடியல. ஆல்ரெடி கிருபா எங்க மேல செம்ம காண்டாயிட்டான். இதே போல ஒரு நாள் சாம்பியன் கிரவுண்டு உங்களுக்கு எங்களுக்காக பார்க்கலாம் போனா அங்க போனா பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. பஞ்சாயத்து படம் அந்த கிருபாவை செல்வா மருதெல்லாம் பேசிட்டான். எங்களுக்குள்ள நிறைய வாட்டி இதே மாதிரி முட்டின்னு இருந்துருக்குண்ணே. இந்த கிரவுண்டு மேட்டரில் தான் இந்த ஏரியாவும் அந்த ஏரியாவும் சண்டை ஆயிடுச்சு. இந்த வாட்டி கிருபாவே டேரெக்டாக வந்துட்டான். நாங்கள் அந்த ஆளாண்ட எதுவும் பேச வேணான்னு கம்னு விட்டோம். ஆனால் அந்த செல்வ பையன் தான் கிருபாவை மூஞ்சி மேலே காண்ட பெஸ்ட்டண்ணா. ஆமாண்ணா. அப்புறம் இந்த கிருப்பாக்கு ஆப்ரேஷன் நாளைக்கு வந்து காம்ப்ரமைஸ் பேசி காலைல ஒரு டீமு சாயங்காலம் ஒரு டீம் விளையாடுங்கன்ட்டானுங்க. இந்த செல்வா தான் தேவையில்லாமல் பழைய காலில் கிருபாவை எல்லாரும் முன்னாடி ரெஸ்பெக்ட் இல்லாத பேசிட்டான். பண்ணுகிறான். ஒரு சின்ன கிளப்ல விளையாட்டு இருக்கானே, ஆனால் அவனுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை அதில். அந்த சின்ன வயசில் சான்ஸ் மிஸ் அதுலேருந்து ஃபுட்பால் இன்ட்ரெஸ்டாக போயிடுச்சு அவனுக்கு. அன்றைக்கி அந்த கிரவுண்டு மேட்டர் பார்த்தீங்களா? ஆமாம். கார்த்திக் கூட சண்டை வச்சானே, அது கூட அவனுக்கு மேலே இருக்க கடுப்புலாம் இல்லை, கிருபா மேலே இருக்க பழைய கேண்டு தான். பசங்களாண்ட கேளுங்க. அவனை பற்றி ஃபுல் டீட்டில் தெரிஞ்சிருச்சுல்ல, பக்கா ஹெச்சு போட்டு செஞ்சுடுவோம். செஞ்சுட்டு திரும்ப 7 வருஷம் உள்ள இருக்கு சொல்றியா? கிருபாவுக்கு ஒரு ஜோசப் கட்சா மாதிரி எனக்கு ஒருத்தன் கிடைக்காமல போயிடுவான். எங்கள் அண்ணன் தான் ஊரு பூரா நல்ல பேர் சம்பாதிச்சு வச்சுக்கிறானே.
நினச்சினுக்கிற மாதிரி நான் ஒன்றும் பெஞ்சே செய்யலடா. நீ கோர்ட்டில் உண்மையை சொல்லிட்டுதாண்ணா. யாரா நம்பியிருப்பா? காலைல மார்க்கெட்டில் பிரச்சனையாச்சு, நைட்டு பெஞ்சி மாடியில் ரத்த வெள்ளத்தில் கிடக்குறான். என் சட்டெல்லாம் வேற ரத்தம். இந்த சமயத்தில் நான் பண்ணலன்னு சொன்னால் நீ நம்பியிருப்பியா? எங்கள் அப்பனை தவிர எவனுமே என்னை நம்பலை. அதான் ஊரே என்னை கொலகாரன்னு சொன்னாலும் அந்த ஆள் என்னை வீட்டில் சேர்த்துனுக்குறான். எனக்கும் பெஞ்சிக்கும் சின்ன வயசுலேருந்து ஆவாது தாண்டா. ஆனால் அவனை கொலை பண்ணுற அளவுக்குலாம் எனக்கு அவன் மேலே காண்டிலடா. எவ்வளோ சொன்னான்டா. நான் தான் கேட்காம அந்த கிருபா பையன் கூட சேர்ந்து இப்போ தனியால நிற்கிறேன்டா. எல்லாத்தையும் தொலைச்சிட்டு தனியால நிற்கிறேன்டா. நானா அதான் என் கூட வந்துட்டல உட்னா. உட்னா என்னண்ணா நீ உட்னா பேசுறா செல்வா? அதுனா ஜோசப் அண்ணா, ஜோசப் அண்ணா, செல்வா ஏதாவது சொல்லு மச்சான். ஒரு வழியாக கடை திறந்தாச்சுரா. லட்டு விட்டுங்க. விஜய், ஜோசப்ண்ணா, சந்தோஷம். எல்லாம் ஓகேல? எல்லாம் ஓகே, சூப்பர்ண்ணா, சூப்பர். எல்லாம் ஓகே தான்டா. ஓகே செல்வாங்கண்ணா, இந்த வெள்ளக்கிறானா வெளில உட்காந்துக்கிறானா? ஆமாண்ணா போய் பாருண்ணா. ஏன் வந்துடுறா. பார்த்துக்கிட்டே. டேய் செல்வா, என்னடா தனியாக உட்காந்துக்கிற? ஒன்றும் இல்லைண்ணா, சும்மா தான். என் மாற்றி மச்சி வந்துக்கிற சந்தோஷமாகுதுடா. பரவாயில்லண்ணா, என்ன இருக்கு? பசங்கள்லாம் சொன்னாங்க, நீ எதுவும் கவலைப்படாதடா செல்வா. பெஞ்சி இருந்தால் உனக்கு என்ன செஞ்சுருப்பானோ அத்தை நான் உனக்கு செய்கிறேன். என்ன அட்ரா? இல்லை வேணாண்ணா. நமக்குள்ளடா. யாருப்பா? என்னத்துக்கு போஸ்டர் கீச்சு நிற்கிறீங்க? கேட்டுனாங்கிற யாரை கேட்டு போஸ்டர் கீச்சிங்க? நான் கிருபாண்ணா பேரை மாற்றி எழுத சொன்னாங்கண்ணா. யாரு? உதயண்ணா. அவர் சொன்னா கீச்சிருவே நீ. தம்பி எங்களுக்கும் பேச தெரியும். ஏய், நம்மள எதிராக தேவையில்லாத பிரச்சனை போன போற அண்ணனுக்கு போடு. இங்கே ஆள் உட்காந்துக்கிறேன், கேட்டு செய்யறது இல்லையா? ஹலோ, ஏய் என்னடாங்க ஏதோ போஸ்டர் கிஸ்டனை பிக்சர் பண்றாப்பா. ஏதோ போஸ்டர். ஏய், டோர்னமெண்ட்ல என்ட்ரி கொடுக்கல, நீங்க வந்து ஆட்டம் பண்ணுறீங்களா? எப்பா ரொனால்டோ ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனை போய் எனக்கு புரிஞ்சுன்னு பேசுனே. ஆள் இருக்கு சொல்ல எதுக்கு கேட்காம போஸ்டர் கிச்சனா சொல்லி கேட்கணும். போஸ்டர் இருக்கிறவ யார் அவன் பெயிண்ட் அடிச்சு அண்ணா, நம்ம சைடு எந்த பிரச்சனையும் இல்லைண்ணா. ஆமாண்ணா. சொல்லிடுறேண்ணா. ஜீவா சொன்னா கேள்றா, வேணாண்டா. நோ, நீ கம்னர்ண்ணா. ஏய் ரூபா, இந்த செல்வா பையன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். நீ அப்பனும் பசங்களோட ரெடியா நான் வரேன். டேய் டேய் ஜீவா, டேய் டேய் ஜீவா. அண்ணன் இந்த பிரச்சனை இத்தோட விட சொல்லுது. குணா, ஜெகனே, உங்களுக்கு தான் சொல்கிறேன். அப்படியே 4 பேரும் கீழே இறங்கிடு. தோடா அனுமாரு.
டேய் 4 பேர் கீழே இறங்குடா. இது எங்க ரூட்? நான் என்ன மயிர்கிட்ட இருக்கணும்? நான் அப்பயே சொன்னேன் அந்த ஜீவா பையனாண்ட இந்த போஸ்ட் விஷயத்தில் கார்த்தியா கூட தேவையில்லாத பிரச்சனைலாம் வேணான்னு துருன்னு சொல்லி சண்டை வலிச்சுக்கிறான். என்னடா பேசுற நீ? பெஞ்சினா போஸ்டர் கீச்சிட்டுக்கிறாங்க, எப்படி நான் சும்மா இருக்க முடியா? கரெக்டா? நான் தான் பக்கமாக அவங்களோட பேசினுக்கிறேன்ல. இப்போ தேவையில்லாத நீங்கள் தான் உள்ளே வந்து பெருசாகிட்டுக்கிறீங்க. போதா குறைக்கு அவன் மச்சான வேற போட்டு பொந்துட்டுக்கிறீங்க. என்ன இத்தனை நாள் உங்களுக்குள்ளே சண்டை போட்டுருந்தீங்க, இப்போ இந்த மேட்டர்லாம் அவன் காதுக்கு போகும். அத்தனை நினச்சா தான் பயமாகுது. பயமாகுதா? என்ன பண்றான் அவன்? என்ன பண்ணுவானா? டேய், அவன் மச்சான அடிச்சுக்கிறீங்கடா. காண்ட 4 பேர்த்து இறக்கி எதனா பண்ணா என்ன பண்ணுவீங்க? அவன் என்ன பண்றானோ அதே திருப்பி பண்ணுவானுங்க. டேய் என்னடா நீ இப்படி பேசுனுக்குற? டேய் சுமாரா நீ வந்துட்டான் பயனா. நோ என்னடா நான் தான் அந்த போஸ்ட் மேட்டர் அப்படி விட்டுருக்கேன்ல. என்ன மைத்துக்கிட்ட போய் சண்டை வலிச்சிங்க? நான் மீட்டிங் வேலையை பார்ப்பனா இல்லை உங்கள் குழந்தைங்க சண்டையை சால்வ் பண்ணிட்டு இருப்பானடா? எது சும்மா இருக்கிறவங்கள வாரி வாயில போட்டுங்கிறது எங்களுக்கு வேலை இல்லை பாரு. ஏ ஜம்னிரா குணாவை போய் தேட்டரில் வச்சுக்கிறானுங்க. அதுக்கு நான் போய் திருப்பி வச்சோம். அவனுக்கு அடிச்சா பொத்தின்னு சொல்கிறேன் நீ? பொத்திட்டு தானே இருக்கணும். எந்த இடத்துல பொத்தின்னு இருக்கணுமோ அந்த இடத்துல பொத்தின்னு தான் இருக்கணும். உன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் கத்தி காமிச்சிருந்தேன்னு வச்சுக்க, நான் அந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியாது. அதான் புரிஞ்சுக்க முதல்ல. அப்படிலாம் இருக்க முடியாது. இதோ பாரு கார்த்தி, நான் பாட்டுன்னு ஒரு ரூட்டை பிடிச்சி மேலே போய் நிற்கிறேன். உன்னால் முடிஞ்சா என் பின்னால் வா. தேவையில்லாமல் இந்த ஏரியாவுக்கு அந்த ஏரியாவுக்கு பிரச்சனை எடுத்து விட்டுக்காத. அவ்வளோதான் சொல்லிட்டேன். உற்றுன்னா உற்றணும், புரியுதா? சொல்றேன் அவன்கிட்ட. பார்த்து நிற்கிற அக்கா சாந்தியக்கா, கிருபானம் வந்துருக்குக்கா. வாப்பா வாப்பா. அண்ணா இல்லையாக்கா? வேலை மேலேருந்து ஃபோன் வந்துச்சுன்னு வெளியே போய்கிறாரு. சரி சரி. படிக்கிற பசங்களை ஏகிட்ட அந்த தேவையில்லாத வேலை. உங்க வீட்டு பிள்ளைய கூட அடிச்சிட்டு இருக்கிறானுங்கன்னு எனக்கு இப்பதான்ப்பா தெரியும். யார் வீட்டு பிள்ளையா இருந்தா என்னக்கா? இதோ உன் வீட்டு பிள்ளைங்க தான் படுத்துருக்குது. ஏதோ சின்ன தையலோட போச்சு. உயிருக்கு போயிருந்தா என்னடா இருக்கும்? வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலே கிடந்திருக்க வேண்டியதான். தெரியும் ரோட்டில் பார்த்து சண்டை என்ன வலிச்சிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலாந்தாங்க வந்தேன். அதை உங்க மச்சான்ட்ட சொல்லுங்க ஃபர்ஸ்ட். டேய் செல்வா, என்னடா பெரியவங்க பேசும்போது மரியாதை இல்லை? பின்ன ஏதோ நாங்க தான் சண்டை வலிக்கிறோம் பேசினுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் அவனு தான் பெஞ்சினா போஸ்டர் கீச்சானுங்க. டேய்
மீட்டிங் கோசரம் போஸ்டர் கேஸ் இவ்வளவு பெருசாகி பேசுங்க நீ. அவனுங்க மலையும் தப்பு இருக்குது இல்லைங்கள ஆனா பேசி தீக்க வேண்டிய பிரச்சனையை பெருசாக்குனது நீங்க. இப்போவும் என் மச்சான் ஆட்சிங்க நியாயம் கேட்க வரல, எல்லாம் நம்ம பிள்ளைங்களாங்கிற உரிமையில தான் பேச வந்துக்கிறேன். இங்க நீ நானு பார்த்தா இது ஓயிற கதை இல்லை. அவனுங்கள்ட்டையும் சொல்லிட்டேன், இத்தோட விட்டுருவோம். அப்படிலாம் விட முடியாது. டேய் செல்வா கம்முனு இருக்க மாட்டே. அடிச்சு மூஞ்சி இதை தீச்சு உட்கார வச்சுக்கிறானுங்க. அப்படி கை கட்டின்னு வேடிக்கை பார்த்து சொல்றியா? விடுக்கா, நான் ஏதோ சால்வ் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். இவனுக்கு பிரச்சனையை வளர்த்துக்கினே இருக்கானுங்க. வரேன். சரிப்பா. பையனை பார்த்துக்க. வரங்க. ஏய் செல்வா, நீ எதுக்குடா துடுக்கா போய் அந்த வாய் விட்டுங்கிற? என்ன இப்போ வாய் விட்டாங்க? ஏய் என்னடா இது உங்களுக்குள்ளே முடிச்சிக்கினே? பின்ன அவன் பண்றதெல்லாம் பண்ணிட்டு பெரிய மயிர் மாதிரி சமாதானம் பேச வருவான். வாய் முன் சும்மா இருக்கணுமா? ஏய் எவனோ 2 பெயிண்ட் வந்து போஸ்ட் கிஷ்டானுங்க. அதுக்கு அந்த என்ன பண்ணுவான்? ஏய் நான் போஸ்ட் மேட்டர் பேசல, பெஞ்சினா மேட்டர் பத்தி பேசினேன். எவ்வளோ தட்டுறது? பின்னாத்துக்கு நீ பழசெல்லாம் கிளறி இருக்கிற? டேய் ஏய் ஜம்மாலே, நான் சரக்கு எடுத்து வீட்டுக்கு போங்க போங்கலாம். உடனே தனியாக விட அவனை. டேய் வாங்கடா போலாம். டேய் ரெடி. நீ என்னடா வெள்ளக்கிற கண்ணில் பசங்களாண்ட காட்டுங்கிற? பெஞ்சினை போட்டது இவன் தான் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த 10,000 காண்டாதுண்ணா. அந்த மனுஷன் மட்டும் இருந்தா வச்சுக்கா, இந்த ஏரியாவில் அட்லீஸ்ட் காவாசி பசங்க லைஃபாவது மாறி இருக்கும். என் லைஃப்பும் செத்தான். இந்த நீ அவன் மச்சான் காய்ச்சி விட்டு ஏரியாவில் கஞ்சா விட்டுனுக்குறான். நம்ம அருண் வயசு பசங்களாம் பெரியடம் அடிக்குதுண்ணா. நாங்களும் அடிக்கிறோம், தப்பு தான். ஆனால் பெஞ்சினா இருந்தால் இப்படிலாம் விட்டுருக்குமா? அவ்வளோ நல்ல மனுஷனை போட்டு இவன் கவுன்சிலர் சுற்றி நிற்கிறான். எல்லாம் பார்த்துன்னு சும்மா இருக்க முடியலண்ணா. கரெக்டு தான்டா. ஒரே நாளில் உன் லைஃபையும் என் லைஃபையும் காலி பண்ணிட்டு நம்ம கண்ணெதிலே நல்ல வாழ்க்கை வாழ்ந்துக்கிறான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவன்லாம் பெரிய லேட்டான்டா. என்ன பெரியால அவன் அத்து போட்டால் 10 செகண்ட் செத்துருவான் அவன். டேய் நீ என்ன விட்டா அவனை கொலை பண்ணுற போலியே? அப்படிலாம் ஒரு சான்ஸ் கிடைச்சா வேடிக்கைலாம் பார்த்துட்டு மாட்டேன். செஞ்சிருவான். இந்த வாரம் தடிங்க தாலி அறுத்துச்சுங்கப்பா. அதுங்களை தாண்டி தம்மு ஓட்டுறதுக்குள்ள போதும் போதும் ஆகி போச்சு. இந்தா மீதி சவுந்தராண்டக்குது. என்ன அங்கங்கே சண்முகம் போஸ்ட் ஓட்டிக்குது? ஏரியா வரான்னு? ஆமாம்ப்பா, இந்த வாரம் புள்ளையாசத்துக்கு ஏதோ மீட்டிங் வச்சுக்கிறாங்களாம். அதுக்கு தான் வராது போல இருக்குது. உனக்கு எப்படி தெரியும்? சரியா போச்சு போ. நான் தான் அந்த மீட்டிங்கு 3 சதத்துக்கு வேலை அடிச்சு கொடுத்தேன். அங்கே தான் பேசிக்கினாங்க. உங்களுக்கு தெரியுமா மீட்டிங் யார் அரேஞ்ச் பண்ணுறதுன்னு? யாரு? கிருபா. அதை வச்சு ஏதோ போஸ்டிங்க்கு பிளான் பண்ணுறான் போல இருக்குது. நடந்தா சரி. பட்டா எமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடியும் தற்போது நமது கழகத்தின் முதன்மை செயலாளராகிய அண்ணன் திரு அந்தோணி அவர்களை இந்த பொன்னாடை அணிவித்து வரவேற்கிறேன். இங்கு வருகை தந்திருக்கும் எமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் சண்முகம் அவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும். ஏய் மாமி, இந்த ஆள் இப்பதான் பேச ஆரம்பிச்சுக்கிறான். இவன் எப்போ பேசி முடிக்கிறது, நம்ம எப்போ கச்சிரை ஷார்ட் பண்றது, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. போகிற போக்க பார்த்தா இருக்கிற கூட்டம் கூட இருக்காது போல. ஏய் ஜீவா, ஜோசப் பண்ண ஃபோன் ஏறா. ஏய் அண்ணியை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் போகிறேன்ச்சு. வெயிட் பண்ணி பார்ப்பாரு. கார்த்தி, நீ வேணா பாரு, இன்னைக்கு பிரச்சனை போனதுக்கோசம் அவனை கண்டிப்பாக தான் சண்டை வலிச்சு விடுவானுங்க. ஏய் ஜெகனே, வச்சு வாயெல்லாம் உடைக்க போகிறோம் போகிறோம் ஒன்று தரா புள்ளிங்க அவனுங்களாச்சும் பெரிய ஆளாக்காதுன்னு எத்தனை வாட்டி கார்த்தி உங்கள்கிட்ட சொல்கிறது? நீ இந்த பிரச்சனையில் மாட்டிக்கூடாதுன்னு மாமா நினைக்கிறாப்புல. அதெல்லாம் பார்த்தா போகுது. உங்கள் மாமா சொல்கிற மாதிரி போஸ்டிங்கை வாங்கி செட்டில் ஆகிற வழியை பாரு. நீ போனாதான் உன் பின்னாடி நான் வர முடியும். எனக்கு அடுத்தது இவனுங்க இருக்கிறானுங்க. அதை விட்டு தேவையில்லாமல் உங்கள் மாமா தேர்ந்து இருப்பாப்புல. கரெக்டா நானே? தம்பி கிருபாகரன் இருக்கிறாப்புல, நான் இருக்கிறேன். அதுக்கு மேல தலைவர் இருக்காரு. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? இனிமேல் இந்த ஊருக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. அதுக்காக நாம ஒண்ணா செயல்படணும். சொல் ஜீவா.
நான் சொன்னேன் அன்னைக்கு கூட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறேன்னு. அதுக்கு பர்மிஷன் நம்மளுக்கு தான் கொடுத்துக்குது. நீங்கள் ஆரம்பிங்க, நான் இடத்துல வந்துடுறேன். ஏய் ஜோசப்பனை ஆர்மிக்கு சொல்லிடுச்சு வச்சு போய் செட் ஆன் பண்ணு. ஏன்டா தேவையில்லாத வேலை? ஏய் கம்முன்னு மீட்டிங் கொஞ்சம் ஆரம்பிச்சலாம்டா. தோடா அல்லா தூதரே சொல்லிட்டாரு. நம்ம டீம்ல இருக்கல தண்டன்டா இவன். பொடி மாஸ் மூஞ்சி. மிகச் சிறப்பாக இந்த மேடை அமைத்துக் கொடுத்த ஜென்டில்மேன்ஸ் கால்பந்து குழு வழங்கும் மாபெரும் இன்னிசை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் விழா குழுவினர் சார்பாகவும் மைக்கேல் விதம் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறோம். ரெடியா? தேங்க்யூ. ஏய் ஜெகனே, என்னடா பிரச்சனைங்க? ஏய் உங்களுக்கு என்னடா பிரச்சனை? மீட்டிங் முடிஞ்ச உடனே நான் உங்களை கச்சேரி வச்சுக்க சொன்னது. தோடா நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுனே இருப்பான். கிளம்பு. ரோதனம் டே பேசி அச்சி வாயோட. ஏய் காத்து ஏன்டா சமாளம் நான் பிரச்சனை பண்ண நினைக்கிறீங்க? உன் விஷயம் தெரியாது கம்முன்னு போயிடு. நான் விஜய் நாங்க தான் பிரச்சனை வச்சுக்கிறோமா இப்போ? 10 நிமிஷத்துல முடிய வேண்டிய மீட்டிங் பாட்ட போட்டு ஆட்டம் போட்டு முக்கியமான மீட்டிங் கலைய பாத்துட்டு அடங்கத்தா சும்மா பாத்துட்டு சொல்றீங்க. ஏன்டா அப்படி பண்ணிக்கிறீங்க? 10 நிமிஷம் காலையில ஆத்தி நிப்பீங்க. அதுக்காக வெயிட் பண்ண முடியாது. என்ன பண்ண போறீங்க? கிளம்புடா. ஏய் நித்ரா. ஏய் காத்து. ஏய் ஜீவா. ஏய் வரா. ஏய் ரூபன். ஏய் உரா. ஏய் வேணடா. உரா. சலா. ஏய் வாடா டேய். ஏய் கொண்டடா டேய். ஏய் சகலே. ஓடுறா. ஏய் ஓடுறா டேய். சலா. ஏய். டேய். டேய் காத்து. டேய். டேய். வாடா டேய். மாமா கிட்ட பேசுறேன் டேய். சலா. ஏய். அப்பா ஃபோன் நம்பர் சொல்லு. 984-110-3608. பேர் சொல்லு. ரூபன். அப்பா பேரு? ஜான்சன். அம்மா பேரு? ஆராய். அப்பா ஃபோன் நம்பர் சொல்லு. 740-10-40-274. நீங்க சொன்னீங்க வீட்டுக்கு வராங்களா? இப்போ என்னன்னா காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றீங்க. சின்ன பசங்க பூந்து மீட்டிங் கலைச்சிருக்கானுங்க. எப்படி சார் விட முடியும்? ரெண்டு சைடுல மிஸ் ஆகுது சார். ஏய் என்ன பிரச்சனைங்க? டீடைல் குத்துனுங்க சார். குத்துறல கிளம்பு.
கம்முனு இருக்கா நீ வேற என்ன சொன்னாங்க டீட்டெயில் மட்டும் கொடுத்துட்டு வரணும். ஏய் எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை இத்தனை வருஷம் உலகம் தானே இருந்தீங்க படிக்கிற பசங்க எதுக்கு நான் பாட்டு கட்சி மயிர் மாட்டலாம் குஷ்டி இப்படி சண்டை வலிக்குதுக்கா எங்கிதான் கத்துக்கினாலே தெரியல என்ன கற்றுக்க போறாங்க அதான் புதுசா ஒருத்தன் வந்துக்கிறாங்க எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறதுக்கு அங்க என்ன கற்றுக்க சரிங்க மேடம். நான் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணேன். ஓகே மேடம். வாண்டடா பாட்டை போட்டு சண்டை வலிச்சிருக்கானுங்க. அது எப்படின்னா காம்ப்ரமைஸ் பண்ண முடியும்? இந்த பிரச்சனைக்கு காரணமே அந்த பசங்க தானா? முட்டாள்தனமாக பேசுனீங்க அது கிருபா. நம்ம மீட்டிங் போட தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்லுங்கிறானுங்க. நாளைக்கே அந்த பையனுக்கு ஏதாவது இடம் குடமா ஆயிடுச்சுன்னா நம்ம தலை தான் உருளும். இன்றைக்கே இந்த பிரச்சனையை முட்டி விடு. அது வேற இல்லாத மச்சான் வேறு இதில் இருக்கிறான் பார்த்துக்க. ஹலோ சார், இங்கே தான் இருக்கேன். இதோ வரேன். என்னடா காத்தியனும் குணம் வந்துக்கிறாங்க. என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? எங்கிட்ட எப்போ வந்தானுங்க? நான் தான் சொன்னலடா. ஏண்டா உலகம் இருக்க மாட்டீங்களா? ஏற்கனவே பண்ண பிரச்சனை தான் ஒரு ஹாஸ்பிட்டல் படுக்க வச்சிங்க, திருப்பி இங்கே வந்து பிரச்சனை பண்ணிடுறீங்க. மேல என்னதான்ப்பா சொன்னாங்க? என்ன சொன்னாங்களா? இவனுக்கு பண்ண பிரச்சனை பெட்டி கேஸை போடுவாங்க. அட்டமெண்ட் மோடு தான். நானே காலில் குறைய கெஞ்சிட்டு வந்துடுறேன் சால்வ் பண்ணிடலான்னு. அவனும் இறங்கி வந்து படிக்கிற பசங்க வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு காம்ப்ரமைஸ்க்கு வந்துடுறாங்க. அவனுக்கு சொல்கிற மாதிரி எனக்கு அதான் சரின்னு படுது. அவனுங்களுக்கு என்னன்னா அவனுக்கு காம்ப்ரமைஸ்க்கு ஒத்துக்குவானுங்க. அவன் நல்லா தானே இருக்கிறான். அதுக்கு அவன் மச்சான் மேலே கேஸ் கொடுத்தா கிருப்பா சும்மா விடுவானா? பின்ன அவனுக்கு பயந்து கேஸ் காம்ப்ரமைஸ் பண்ணி சொல்றியா? தம்பி பார்த்து பேசு. உனக்கு வேணா காம்ப்ரமைஸ் பண்ணி இல்லை கேஸை கொடு. நான் மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு கச்சேரி ஆரம்பிச்சு சொன்னேன். அதுக்கு மட்டும் ஆரம்பிச்சிங்க. அதுக்கே மேல வந்து கை வைப்பீங்களா? அவனுங்க ஒன்றும் உங்களை அடிக்க வரல, பாட்டு அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு தான் வந்தானுங்க. அதுக்குள்ள தேவையில்லாத வார்த்தை விட்டு நீங்க நாங்க வார்த்தை விட்டா எங்களை அடிச்சிருக்கணும். எங்க அண்ணன் எதுக்கு அடிச்சான்? உங்க அண்ணனை முன்னாடி விட்டு பின்னாடி போய் ஓடி வந்தா யாரா ஓடி போய் வந்தா? என் முன்னாடி வந்து செய்ய வேண்டியது. வாடா என்ன உங்க மாமா பேடி நின்னு ரொம்ப தெரியுமா சவுண்ட் விட்டுறியா? யாரா ஏற்பி அடிக்கிறா? இப்போ வாடா செஞ்சு வாடா. ஏய் குணா விடு டேல்றல. நீ பாத்து அண்ணா சொல்ல கேளுடா. சொல்ல கேட்க மாட்டீங்களா? கம்மன் நின்றல. ஏய் தம்பி ரசாக்கே சொல்லி வை அவன்ட்ட. தம்பி நீ திரியும் பேசி பேசி பிரச்சனை வளர்த்து நிக்கிற. நீ அச்ச பையனுக்கு என்ன செய்யணும் எனக்கு தெரியும். உன் அண்ணன் ஆஸ்பத்திரி செலவுக்கு என்ன ஆகுன்னு சொல்லு, அதையும் நம்ம பாத்துக்கலாம். பாத்துக்கலாமா? அப்போ மச்சான் கை கால வச்சுட்டு காசு தர வாங்கிக்கிறேன். நீ தம்பி நீ அச்சு விட்டுறானே சொன்னா கேட்டே நீ சொல்ல சொல்ல அவனோட சரிசமா பேசிட்டு இருக்கீங்க. சின்ன பசங்க மாதிரி போய் தொலைங்கடா. சொல்லுற தவறு மேல பிச்சை பண்ணிடுறா. அவன் அடிச்சுட்டு காசு தர வாங்கி போக சொல்றியா? அவன் கேஸ் எடுத்து உள்ள பண்ணிடுறியா? போடா. என்னால பிரச்சனைக்கு பயந்து உன்ன மாதிரி வீட்டு போக மாட்டேன் நானு. விடு சொன்னா கேளுவா. டேய் செல்வா சின்ன பையனாக வா வந்து அடியில சரியா வந்து வெட்டு ஊதுன்னு பேசினேங்கறா. நான் மட்டும் நீ ஊரு விட்டு போல ஏ உதயா என்னன்னு பாரு. அன்னைக்கு இன்னும் இதுக்கு அப்புறம் அவன் பிரச்சனை பண்ண மாட்டானுங்க. நான் கேரண்டி தரேன். பெரிய இது மாதிரி சொன்னீங்க. இன்னைக்கு காலேஜ் போய் சண்டை அடிச்சானுங்க. பேசுறீங்க. ஏய் என்னடா என்ன பிரச்சனை உங்களுக்கு? உன் மச்சான் இருக்கான்ல எங்களை போடுறதுக்காக பொருளோட காலேஜில் இறங்கிட்டான். அந்த பண்ண பிரச்சனால எங்களை டிஸ்மிஸ் பண்ண போறான்றானுங்க. ஏய் நான் பண்ணி நான் தான் பிரச்சனை வேணா கேஸை வாபஸ் வாங்கிக்கணும் ஒதுங்கி போறேன்ல. எதுக்கு திரியும் வந்து பிரச்சனை பண்ணுகிறீங்க? தம்பி உனக்கு பிரச்சனை கொடுக்கணும் வை. இந்நேரத்துக்கு நீ உசுரோட நின்று இருக்கவே முடியாது. இப்பவும் உங்களுக்கு அவனுக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எனக்கு எதுவும் தெரியாது. அது உங்களுக்குள்ள இருக்கிறது. அத்தை இனி என்னாண்ட இழுத்துட்டு வராதீங்க.
நான் ஏற்கனவே செம்ம காண்டில் இருக்கேன், பொத்தின்னு போயிருங்க. உங்க சைடு ஒரு இழப்பாய் போச்சுன்னு தான் கம்முன்னுக்கிறேன், பார்த்துக்க. என்னது ஒரு இழப்பா? பெஞ்சின பெஞ்சின செஞ்சது நீதான்னு தெரியும். அந்த பழியை தூக்கி ஜோசப் பண்ண மேல போட்டதும் தம்பி, தெரியும். விவரம் தெரியாம பேசக்கூடாது. அப்பெல்லாம் நீங்க தம்மா துண்டு பிள்ளைங்க. அப்போ நாங்க தம்மா தூண்டு பிள்ளைங்களா அதனால தான் நீ இன்னும் நின்னுக்கிறேங்க. மச்சான்ட்ட சொல்லி வை, இன்னொரு வாட்டி எதனா பிரச்சனை பண்ணான்னு வச்சுக்க, நானும் பொருள் எடுக்க ரொம்ப நேரம் ஆகாது.